அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை மட்டும் உங்களுக்கு முன்பு வைத்து நான் உங்களை ஜெபித்து அனுப்பும்படி வாஞ்சிக்கிறேன். நம்முடைய ஜெபம் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. உபவாச ஜெபம், இரவு ஜெபம், இன்னும் காத்திருப்பு ஜெபம், நிறைய ஜெபங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்? கர்த்தருக்கான நேரத்தை நாம் செலவு பண்ணுகிறோம். ஒருவேளை நமக்கு ஒருவேளை இந்த வரைக்கும் நாம் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் சரியான நேரங்களை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கோமானால் இன்றைக்கு அதை சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது. அல்லேலூயா. நிறைய பேருடைய பரிசுத்தவான்கள், ஆபிரகாமுடைய ஜெபம், ஈசாக்குடைய ஜெபம், மோசேயினுடைய ஜெபம், யாபேசுடைய ஜெபம், இப்படி நிறைய ஜெபங்கள், தானியேலுடைய ஜெபம், எரேமியாவுடைய ஜெபம், எசேக்கியேலுடைய ஜெபம், அநேக பரிசுத்தவான்கள் உடைய ஜெபம். இயேசு உடைய ஜெபத்தை கடைசியாக லூக்கா 11 வாசிக்க முடியும். அநேக இடத்துல 4 சுவிசேஷ புத்தகங்களையும் இயேசுடைய ஜெபத்தை நம்ம வாசிக்க முடியும். அவர் எப்போதும் தனித்து போயிருந்து என்ன செய்வார்? ஜெபிக்கிற ஒரு ஜெபமாந்தராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லா சுவிசேஷ புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஜெபம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? ஏதோ ஒரு கடமைக்காகவா அல்லது ஏதோ ஒரு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இருதயத்தின் பாருங்கள், ஜெபம் என்பது தாவீது அநேக சங்கீதத்தில் சொல்லுவார், உள்ளின் இருதயங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதுனா நம்முடைய கிட்னியை குறிக்கும். ஜெபம் என்பது நம்ம உதட்டில் அல்ல, கர்த்தரோடு நம்ம ஏவுகும் போது ஸ்தோத்திரம் இருதயத்திலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள், வேத வசனம் நமக்கு தெரியும். நாம் எப்படி ஜெபிக்கிறோம் இன்னைக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் சங்கீதத்தில் கேட்ட போல சில ஜெபம் பண்ண மறந்துருந்தோம். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நிறைய கேட்டுக்கோம் ஜெபத்தை குறித்து. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18 அதிகாரம் 1 யாக்கோபு 5 அதிகாரத்தில் எலிசா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் எப்படி ஜெபம் பண்ணனா? கருத்தாக ஜெபம் பண்ணான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய ஜெபம். இப்படி அநேக பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா நீங்களும் நானும் அவர் நமக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தையை நாம் பின்பற்றி அப்படி ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. வாசிகள் ஒரே ஒரு அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை நேராய் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5 வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்ட போது சபையார் எல்லாரும் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணாரு? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார். தூக்கம் நினைச்சிடாங்க. அல்லேலூயா. ஊக்கம். அல்லேலூயா. சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது தான் தூக்கம் வருது. எங்கே இல்லாத தூக்கம் வரும். உடனே சொல்லுங்க, சாத்தானே போ அப்படின்னு. இல்லைன்னா செம்புல தண்ணி வச்சுக்கோங்க, முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கத்தோட. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையார் எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது தான், ஜெபிக்கும் போது நிறைய காரியத்தை கர்த்தர் வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பேசுவார். நேற்றுக்கு அப்படி உபவாச கூட்டம் நடக்கும்போது தேவன் சில காரியங்களை அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் சில காரியத்தை வெளிப்படுத்துவார். ஜெபத்தில் தேவன் ஆராதிக்கும் போது கர்த்தர் பேசுவார். ஏனென்னா நம்முடைய தேவன் பேசுகிறவர். அல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்கு வேணும். கர்த்தர் என்னோட பேசும். நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். அவர் நம்மக்கிட்ட பேசுகிறத சாமுவேல் தேவ சத்தத்தை கேட்ட மாதிரி நாம் ஜெபம் பண்ணுவதெல்லாம் நீர் என்னோட பேசணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஜனங்களெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணார்களா?
ஆமாம், ஊக்கத்தோட ஜெபம். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஊக்கத்தோட, ஊக்கமுள்ள ஒரு ஜெபமா. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணிப்பாங்க? ஆண்டவரே, பேதுருவை சிறைச்சாலையிலேருந்து என்ன செய்யணும்? சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும். அல்லேலூயா. அதில் 16 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதில் ஒன்று போட்டிருக்கோம், 16, 12, 16 வாசிக்க. ஆ ஆ ஆ ஆ அவனை கண்டு என்ன செய்தார்களாம்? பிரமித்தார்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து? கதவை திறந்த போது பேதுரு வாசலில் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து என்ன செய்தார்களாம்? பிரமித்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஊக்கமான ஒரு ஜெபமா. அப்படிதான் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு அம்மா சபையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தது. உங்களை நான் சொல்லலை. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துச்சான் காலையிலேருந்து. நல்லா நீங்கள் கவனிக்கணும். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எருவ மாடு வராது, பன்றி வராது, சிங்கம் வராது, கரடி வராது, புலி வராது. அல்லேலூயா. யாருக்கு? ஹலோ, நல்லா ஜெபிக்கிறான். அவன் நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு எரும மாடு வந்துச்சான், கருப்பா. அது கொஞ்ச நேரம் எரும மாடு மறைஞ்சு போச்சு. 2வது தடவை ஜெபம் பண்ணிட்டே இருந்ததான் ஒரு பன்னி வந்துச்சான். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்காக நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தரிசனத்தில் என்ன பார்த்தாங்க? எருவ மாடு, பன்னி. இதை பார்த்ததுக்காக எனக்காக நீங்கள் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி என்னன்னு என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் பார்த்தாராம். பன்னி வந்ததுக்கும் எருவ மாடை பார்த்ததுக்கும் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம். அப்போ தான் சொன்னாராம், ஏமா நீ முதல்ல பார்த்தல எருவ மாடு, அது யார் தெரியுமா? 2வது பார்த்த பன்னி யாரு தெரியுமா? நீங்கள் சொன்ன என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. நீங்களே டேஸ் டேஸ் முடிவு பண்ணிக்கோ. அல்லேலூயா. நீங்கள் முதல்ல பார்த்து எருவ மாடு யார் தெரியுமா? அவர் தான் வீட்டுக்கார். 2வது பார்த்தீங்களா? அது நீ தான் அப்படின்னா. அல்லேலூயா. சில நேரம் ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது சில நேரத்தில் இப்போ பிரியமானவர்களே, அவன் ரிலீஸ் ஆகி வந்துட்டான். ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்தது கதவை தட்டுறான். அதை பார்த்து திறந்த இவர்கள் பிரமித்தார்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஊக்கமான ஜெபமா இருக்கணும். தவிர கர்த்தர் அற்புதம் செய்த வரைக்கும், தேவன் வாசலை திறக்கிற வரைக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் அஸ்திவாரம் அசைய வரைக்கும், ஆமென், தேவன் கதவுகளை திறக்கிற வரைக்கும் ஜெபம் நிறுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு அம்மா சபையில் ரொம்ப வாஞ்ச உள்ள, காலையிலேயே வந்து ஆலயத்துக்காக, நீங்கள் எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டி நம்ம மேலே விழுந்த தேவ பிள்ளைகள் மேலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டி நம்ம மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம காலையிலே வந்து சபையில் உட்காந்து எப்போதும் ஜெபம் பண்ண. இன்றைக்கி நம்ம சபையில் அதிகாலையில் ஜெபம் பண்ண அநேக சகோதரிகள், அநேக அம்மாமார் இருக்காங்க. அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நாங்களும் காலையில் அதிகாலையில் வந்து நானும் மனைவி எல்லாருமே வந்து காலையில் ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நம்ம காலையில் வந்து ஜெபம் பண்ணியிருக்கு. காலையில் வந்து ஊக்கமாக சபையில் ஆத்துமாக்கள் வேணும், ஆண்டவரை எப்படியாவது ஆத்துமாக்களை எங்களுக்கு தரணும்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டே. அப்போ ஆண்டவர் ஒரு பேரை அவருக்கு அந்த அம்மாவுக்கு நினைவுபடுத்தினார். இந்த வெஸ்லி அப்படிங்கிற ஒரு பேரை ஆண்டவர் வெளிப்படுத்த உடனே இந்த அம்மா பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிச்சான், ஐயா நான் காலையில் வந்து ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த பேரை சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் உபவாச கூட்டம் வைக்கணும்னு சொல்லி. அப்போ பாஸ்டர் சொன்னாரா, ஒரு வாரம் வைக்கணுமா, ரொம்ப செலவாகுமே, அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருக்கான்னா கண்டிப்பாக அந்த தேவ மனுஷரை வர சொல்லி, ஏன் நம்ம கூட்டம் நிறைய வச்சுட்டே இருக்கோம்? அநேக பரிசுத்தவான்கள் வர்றதுனால சபை பரிசுத்தமாக கர்த்தர் யாரை கொண்டாலும் பேச முடியும். அதனால அநேக கூட்டங்களை மாற்றி இப்போ கூட வெள்ளிக்கிழமை ஒரு பாச வாரேன்னு சொன்னார். நான் சொன்னேன், இந்த ஆகஸ்ட் 15 முடியட்டும், நம்ம நிறைய வேலை இருக்குது, பின்னாடி வச்சுக்கல. ஏன் சொல்லணும், அநேகர் வர்றதுனால ரொம்ப பரிசுத்தமாக. அப்போ அவங்க எல்லாம் ரெடி பண்ணி 7 நாள் உபவாச கூட்டம், 7 நாள் உபவாச கூட்டம் நடக்குது. முதல் நாள் ஆறாத பாசம் அவங்க தேவன் சொன்ன மனுஷரை ஆண்டவரை கூட்டிகிட்டு வந்து அந்த சபையில் கூட்டம் நடந்து கொடுக்கு.
முதல் நாள் கூட்டத்தில் பாட்டு நடக்கு, பாட்டெல்லாம் முடிஞ்சு பிரசங்கம் நடக்கு, ஜனங்கள் எல்லோரும் தூங்கிட்டாங்க. எல்லோரும் என்ன செஞ்சாங்க? சபையில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. 2வது நாள் பாட்டு பிரசங்கம் நடக்கு, அதே மாதிரி 2வது நாளில் எல்லா ஜனங்களும் தூங்கிட்டாங்க. 3வது நாள் கூட்டம் நடக்கு, 3வது நாள் வெளியிலலாம் ஸ்பீக்கர் கட்டி வச்சு வெளியில் உள்ளவங்கெல்லாம் கேட்கட்டுமே சொல்லி வெளியிலலாம் ஸ்பீக்கர் கட்டி 3ஆம் நாள் கூட்டத்தில் 3ஆம் நாள் பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்பவும் ஜனங்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட்டான், சத்தம் ரொம்ப கேட்கு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 ஆளை அனுப்பி, எப்போ அங்கே என்னதான் நடக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லோரும் வந்து பார்க்காங்க. எவ்வளோ பாட்டு சத்தம் கேட்கு, எவ்வளோ அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் தூங்கிட்டு இருக்காங்க சார். கவனிச்சிங்களா? இவ்வளோ சத்தங்க. அந்த அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க, என்னால் தூங்கவே முடியல, பக்கத்தில் இருந்து தூங்க விட மாட்டேங்காங்க, ஒரே பாட்டாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேர் வந்து செக் பண்ண வந்தவங்க செக் பண்ணிவிட்டு, இவ்வளோ பாட்டு சத்தம் கேட்கு, வெளியில் சத்தம் கேட்கு, உள்ளே இருக்கவங்களும் ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எப்படிமா தூங்காமல் இருக்க, அவங்களே இவ்வளோ சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 7வது நாள் கூட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மிராக்கிள் நடந்து அந்த தேசம் கர்த்தர் வசப்பட்டது. கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊக்கமான ஒரு ஜெபம். இந்த பேதுரு அந்த கதவை தட்டிட்டு நிற்கிறான். இவர்கள் கதவை திறந்த போது, தட்டி கொண்டத கதவை திறந்த போது அவனை கண்டு என்ன செய்தாராம், பிரமித்தார்கள். அவன் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஊக்கமா ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நடக்கும். சில கூட்டங்களுக்கு நான் போவேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். சில நேரம் 1 மணி 2 மணி ஆகும்னா பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட்டை பார்த்து உட்காந்துருக்கோம், ரைட்டை பார்த்து உட்காந்துருவான். ஏன்னா வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். கொண்டு வந்திருப்பாங்க, ஏற்கனவே வீட்டிலேருந்து என்னெல்லாமோ கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டில் பார்த்து உட்காந்து கூட்டத்தை கேட்டுட்டு லெஃப்ட்டை பார்த்து திரும்பினாங்கன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க, கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் சாப்பிடுங்கள், கூட்டம் முடியக்கு முன்னாடி சாப்பிட வேண்டாம்னா அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, அதுக்கு முன்னாடி வாழைப்பழம் பிஸ்கெட்டு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு கருவு சத்துக்கம். எவ்வளோ ஊக்கமான செவன் பார். செவன் யாருக்கு வச்சிருக்கு? சபை மக்களுக்காக, வருகிறவர்கள் பலன் அடைவதற்காக கர்த்தர் அற்புதம் செய்ய ஜெபம் வச்சிருக்கு. இவங்க எல்லாம் கருவுரு டீயை கொண்டு வா, பேண்டாவை கொண்டு வா, என்னது என்னத்தனால் கொண்டு வா. ஒரு இது என்ன ஜெபம்? இது உபவாச ஜெபமா? இது ஊக்கமான ஜெபமா? அல்லேலூயா. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. நான் நிறைய கூட்டங்களுக்கு மாசந்தோறும் போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுனால நான் சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். உபவாசம் என்றால் நாம் தேவனோடு வாசம் பண்ணுற, தேவன் நம்மளோட வாசம் பண்ணுறதுக்கு பேர் என்னது? உபவாசம். அப்போ எவ்வளோ ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோமோ கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம மத்தியிலே பலத்த கிரியைகளை, பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். நடக்கும், தேவன் செய்வார். அப்போ இந்த ஊக்கமாக ஜெபம் பண்ணுறேன். நம்ம ஊக்கமாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மாறணும். ஏதோ ஒரு கடமுறைக்காக ஏதோ ஜெபம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நிறுத்தக்கூடாது. தேவ சமூகத்தில் ஆண்டவர் வாசல்களை திறக்க வரைக்கும், கட்டுகள் உடையிற வரைக்கும், ஆமேன், சங்கிலிகள் அருந்து விழுற வரைக்கும், ஆமேன், அஸ்திவாரங்கள் அசைகிற வரைக்கும், இடத்தை கர்த்தர் அசைக்கிற வரைக்கும் ஆண்டவர் விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன ஜெபம்? ஊக்கமான ஜெபம். அப்போ அந்த ஊக்கமான ஜெபம், பேதுரு சிறைச்சாலையிலேருந்து விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு அந்த சபையார் ஜெபம் பண்ணாங்க. நாமும் சபைக்காக நாம் ஜெபம் பண்ணனா தேவன் அற்புதம் செய்வார். இன்னும் திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. 2வது வாசிகள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம் போட்டிருக்கோம். வாசிங்க பாவம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வாசி. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். 2 காரியத்தை சொல்றார் யாக்கோபு. இந்த நிருபத்தை எழுதுகின்ற போது 2 காரியங்கள் வெளிப்படுத்தவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்வீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ண கடவன். சில உபத்திரவங்கள், பாடுகள், சோதனையெல்லாம் வரும்போது சிலருக்கு ஸ்தோத்திரமும் வராது, ஜெபமும் வராது. நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியாதா?
நான் படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிம்பா. ஆண்டவர்கிட்டையே கோபப்படுறவங்க நிறைய இருக்காங்க உலகத்தில். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு பேசக்கூடியவங்கெல்லாம் நிறைய வேற இன்னைக்கு உலகத்தில். அப்போ நாம் அப்படி கேட்கக்கூடாது. தேவனை ஒரு நாள் முறுமுறுக்கக்கூடாது. அப்போ முதலாவது ஊக்கமான ஜெபம். ரெண்டாவது என்ன ஜெபம்? ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? எனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை தூக்குங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஏதோ ஒரு விதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கடந்து போயிட்டு தான் இருக்கோம். அல்லேலூயா. அப்போ துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் பர்வன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் என்ன பாடணுமா? சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப துன்பப்பட்டால், அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க அநேக உபத்திரவத்தின் வழியாக, நீங்க துன்பத்தின் வழியாக, நீங்க பாடுகள் வழியா, ஊழியக்காரருக்கு நிறைய பாடு இருக்குது, சோதனை வழியா, நீங்க இதெல்லாம் காணாம நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. அல்லேலூயா. அப்ப துன்பப்பட்டார். வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் நம்ம கேட்காமலே நிறைய காரியங்களை நம்ம கடந்து போவோம். தன் வீட்டாரே தனக்கு சத்துருன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஒன்று வரும். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்ப நேரத்திலும் ஆறுதல் எனக்களிப்பா, துன்ப நேரத்திலும் ஆறுதல் எனக்களிப்பா. அல்லேலூயா. நேரம் வேகமாக போயிட்டுருக்கு. துன்பம் ஒரு நாளும் தேவன் ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார், இதற்கு பிறகு என்ன இருக்கு என்பதை நாம் என்ன செய்யணும்? அதை உணர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஏன் இப்படி வந்துட்டேன், ஏன் இப்படி சம்பவித்துட்டேன், ஏன் இப்படி அப்படின்னு ஒரு நாளும் நோ கொஸ்டின், ஒரு நாளும் கேள்வி கேட்காம தேவன் இதற்கு பிறகு ஒரு மரணமாக இருக்கலாம், ஒரு இழப்பாக இருக்கலாம், ஒருவேளை அதை தாங்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, துன்பமாக இருக்கலாம். ஆனால் தேவன் எதற்காக இதை அனுமதித்தார், தேவன் இதை எதற்காக என் வாழ்க்கையில் செய்தார், இதற்கு பிறகு ஒரு மகிமையான காரியம் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரி, நம்ம வாழ்க்கையில் தேவன் எதை செய்யணுமோ அதை செய்வதற்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஃபைலே க்ளோஸ் பண்ணிடுவார், அப்படியே மூடி வச்ச மாதிரி. சில நேரம் அப்படியே ஒரு சத்தமே கேட்காத அப்படியே மௌனமாக இருந்துருவார். உடனே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏற்ற நேரத்தில் எனக்கு பரலோகத்திலிருந்து உத்தரவு வரும், கர்த்தர் நிச்சயமாய் பதில் செய்வார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகுதா? அப்போ இந்த காரியத்தை, ஏன் இந்த துன்பத்தை ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கர்த்தரை உயர்த்த உயர்த்த அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவர் செய்ய போகிற காரியம் அது தடைபடவே படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதற்காக இதை எனக்கு அனுமதிச்சிருக்கிறார்? ஒருவேளை சிறு வயதாக இருக்கலாம், ஒருவேளை பெரியவர்களாக இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய பாதையில், ஆமேன், கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் தேவன் நம்ம கூட இருக்கார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆமென். தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. துன்பம் வரும்போதெல்லாம் நம்மளால நடக்க முடியாது, யார் எனக்கு துணையாக இருப்பார்னு கேள்வியெல்லாம் வரும். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22,
கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் வைத்து தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அவர் அனுமதிக்காத ஒன்று கூட நடக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காத ஒன்று நடக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலையும் துன்பங்கள், பாடு, உபத்திரவம், சோதனை இதெல்லாம் தேவன் அனுமதிக்காருன்னா ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு மகிமையான காரியத்தில் நாம் கடந்து போவதுக்காக தான் தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இழப்புகள் எத்தனையோ இழப்புகள் வந்துடலாம். பண இழப்புகள், சரீரப்பிரகமான இழப்புகள், இதெல்லாம் வந்தாலும் தேவன் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கொடுத்து அவருக்காக பவுல் சொல்லுகிறார், ஆமென், இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. அவர் கடைசியாக எழுதுகிறார், ஆமென், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படிங்க. எல்லா காரியத்திலும் நம்ம கடந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றி நம்மை தாங்க, நடக்க, நம்மை செய்ய வைக்க அவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதலாவது ஊக்கமான ஜெபம், ரெண்டாவது துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடமை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் சைலண்டாக இருந்தக்கூடாது. என்னுடைய இந்த துன்பத்தில், இந்த உபத்திரவத்தில் யார் எனக்கு துணை நிற்பார் என்று கேள்வி கேட்காம கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் வழியில் நடங்க. அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து, ஆமென், அவரே உங்களை மகத்துவமான காரியங்களுக்கு நேராக, மகிமையான காரியங்களுக்கு நேராக கர்த்தர் உங்களை என்னை நடத்த முடியும். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தவர் சொல்லுகிறார் அந்த 13ஆம் வசனத்தில், பாருங்க, என்ன ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தான். நீங்களாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்குதான் உங்களுக்கு பலன். ஒரு நாளும் ஆலயத்தில் வரும்போது துக்கமாகவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் கூட துக்கமா இருக்கவே கூடாது. மகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு ஆவிக்குரிய பலன். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருங்க. ஒவ்வொரு நாள் நல்லா பாடுங்க, கர்த்தரை ஆராதிங்க. ஆராதனை ஆரம்பிக்க முன்னாடியே வந்து நல்லா பாடி மனதார கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்போ சோத்திரம். மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். 150 சங்கீதம் இருக்கு. அல்லேலூயா. இங்கே சங்கீதம் சொன்னால் அது ராகங்களுக்கு பேர் நிறைய சங்கீதம் இருக்கிறது. கர்நாடகா மியூசிக், இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் மியூசிக், இதுக்கெல்லாம் இந்த சங்கீதங்கள்லாம் நிறைய இருக்கிறது. நம்ம நிறைய கற்றுக்கொள்ளும் போது தெரியும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிற ஒருவர் பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் ரோட்டில் பார்த்தாலே தன்னால் சிரிச்சுக்கிட்டே போவாங்க, தன்னால் பேசிக்கிட்டே போவாங்க. என்னடா சும்மா தன்னாலே பேசிக்கிட்டே போகிறாங்க, தன்னாலே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்கன்னா காதில் ஹெட்ஃபோன் இருக்கும், அவங்க யாருக்கிட்டே என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போவாங்க. சிலர் நினைப்பாங்க, பைத்தியமா, சும்மா தன்னாலே சிரிச்சுட்டு போனால் யாரும் என்ன நினைப்பாங்க? சும்மா தன்னாலே யாராவது பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணும், அல்லது கூட யாராவது ஒருத்தர் வரணும். சும்மையே பேசிக்கிட்டே போனால் அப்படி தான் ஒரு பொண்ணு என்ன செஞ்சுருக்கு, சரி மெட்ராஸில் எக்மோரில் இறங்கி தன்னாலே பேசிக்கிட்டே போய் எங்கே போகிறேன்னு தெரியாமல் எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும்போது டபக்குன்னு உள்ள விழுந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறவன், மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்தா என்ன பாடணும்? நல்லா ஒரு பாட்டுக்கு கூட 4 பாட்டு பாடும். சங்கீதம் பாடி கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் தேவ பிரசனம் சபையில் இறங்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நல்லா பாடி கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் வீட்டில் தேவ தூதர்கள் வருவார்கள். உங்கள் வீடு ஒரு பெத்தேலாக மாறும். உங்கள் வீட்டில் இருக்க சாபங்கள் மறையும். உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, உங்கள் கூடாரத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சகல வல்லமைகளை, மந்திர வல்லமைகளை, சூனியத்தின் ஆவிகளை கர்த்தர் உடைப்பார். கட்டுகள் உடையும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை பாடிக்கிட்டே இருங்க, சங்கீதம் பாடிக்கிட்டே இருங்க. நல்லா சில பிள்ளைகள் அழுதுச்சுன்னா சொல்லுவாங்க, என்ன சும்மா உட்காந்து பாடிக்கிட்டே இருக்க. சில பிள்ளைகள் அடம் முடிச்சு என்ன செய்யும், ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலைன்னா அழுதுகிட்டே இருக்கும். அது ஒரு சங்கீதம். அல்லேலூயா. கேட்டதை கடைசியாக சண்டை பெத்தம் போட்டு எப்படியாவது நீ போய் உனக்கு வாங்கி தொலைன்னு கொடுத்தவர் தான் போகும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட சில நேரம் அடம் முடிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு செய்யும், ஆண்டவரே எனக்கு செய்யும், ஆண்டவரே எனக்கு தாரும். சில நேரம் ஆண்டவர் என்ன செய்வார், சில நேரம் கொடுத்துருவார். சில நேரம் அடம் பிடிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனிடத்தில் கேட்கணும், அவர் உத்தரவு கொடுப்பார், அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அடம் பிடிக்கக்கூடாது. வேண்டாததை ஒன்றை கேட்டுக்கிட்டு எனக்கு இப்படி தான் நடக்கணும் கடைசியில் போன் கொடுத்துருவார். கடைசியில் காலம் பூரா கடந்து கஷ்டப்படும்.
அல்லேலூயா. சிலருக்கு அந்த இதே ரகசியமே தெரியாது. ஏன் ஆண்டவர் தராம வச்சிருக்கார், ஏன் வெயிட் பண்ண சொல்லியிருக்கார், ஏன் கால தாமதமாக தெரியாது. ரொம்ப அடம்பிடிப்பாங்க. கடைசியில் கொடுத்துருவாரு. கடைசியில் காலம் ஓரம் திரும்ப மறுபடியும் போய் கேட்க முடியுமா? நீ தானே கேட்ட, நான் கொடுத்தேன் அப்படின்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பிரியமான தேவனுடைய வார்த்தை கேட்குற அருமையான சகோதரனே சகோதரியே, முதலாவதாக ஊக்கமான ஒரு ஜெபம். ரெண்டாவது என்ன ஜெபம்? அவர்கள் என்ன செய்தார்கள்? துன்பப்பட்டால், ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? அடுத்தவங்க துன்பப்படுத்தாங்களா, நீங்கள் சந்தோஷப்படாது. ஆஹா, அவங்களுக்கு பார்த்தீங்களா காலில் அடிபட்டுட்டா, நான் நினச்சேன், ஆஹா ஆண்டவரை செஞ்சிட்டார், சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா, அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, தேவ பிள்ளைகளே கவனமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு பிடிக்கிற தீ நம்ம வீட்டுக்கு வராது, தாமதமாகாது. ஒருத்தர் விழுந்து போகும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஒருத்தர் நஷ்டப்படும் போது, ஒருத்தருக்கு இழப்புகள் வரும்போது சந்தோஷப்படக்கூடாது. அவங்க படுற துன்பப்படுறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் படுற துன்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க அனுபவித்து வருகிற பாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து வாசிங்கள். அது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசி. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. ஆமா. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்க. இந்த யாக்கோபுக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. ஆமாம், சாரி, 15ஆம் வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் என்ன செய்யும்? பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார்னு 15 போட்டிருக்கு. 14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை கூப்பிடணும்? அல்லேலூயா. சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. இங்கே ஊருக்கு போனால் கூட சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சுகம் இல்லைன்னு சொன்னால் முதல்ல சபைக்கு சொல்லுங்க. சபையில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். முடியலைன்னா அல்லது ரொம்ப படுக்கை ஆகிட்டா சபைக்கு முதல்ல சொல்லுங்கள். முதல்ல சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வர முடிஞ்சால் இங்கே வர வச்சு ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா உங்களுக்காக உங்களிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். இங்கே யாக்கோபு யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், ஆமீன், சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பூசி? என்ன பூசி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த எண்ணெய் எதா மாறணும்? ரத்தமாக மாறணும்னு, ரத்தமாக மாறுச்சின்னு விசுவாசித்தா தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணியை ஜெபம் பண்ணுறோம். தண்ணி என்னதான் மாறுது? இயேசுவே ரத்தம். இது நீங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி போட்டால் தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியமானாலும் முதல்ல சபைக்கு சொல்லணும், சபைக்கு முதல்ல அறிவிக்கணும். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் சொல்ல. முதல்ல சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன செய்வார்களா? ஜெபம் பண்ண கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப நம்ம விசுவாசம் வேணும், முரட்டு விசுவாசம் கூட. அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ விசுவாசம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன் அப்படின்னு போடு. நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு எண்ணெய் கொடுக்குறோம். அவங்க போய் விசுவாசத்தோடு அவங்க அந்த எண்ணெயை இயேசு ரத்தன் போடும்போது அவங்களுக்கு அற்புதத்தை இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாதுன்னு யாருக்காவது சொல்லியிருக்காரா? ஒருத்தருக்கு அவர் சொல்லலை. அப்புறம் வாசிக்கும் போது, அப்பொழுது அப்படிங்கிறார் 15ஆம் வசனம், விசுவாசமுள்ள ஜெபம். அல்லேலூயா. என்ன ஜெபம்? அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன வேணும்? விசுவாசம். முதல் ஜெபம் ஊக்கமான ஜெபம். ரெண்டாவது ஜெபம் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். மூணாவது ஜெபம் ஃபெய்த், விசுவாசம். அது நடக்குமா நடக்காதா, அது போகுமா போகாதா? நோ.
உங்கள் விசுவாசத்தின்படி தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசமே இல்லாமல் ஒருத்தருக்காக 50 பேர் ஜெபம் பண்ணாலும் ஒரு அற்புதம் நடக்காது. அது எந்த காரியமானாலும் சரிதான். வேதம் சொல்லுகிற விசுவாசமானது நம்பப்படுதையும் உறுதியும் அது காணப்படாதவையும் நிச்சயமாக இருக்குது. அந்த ஃபெய்த் நமக்கு வேணும். எனக்காக தேவன் எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் ஏன் வியாதியை என்ன குணமாக்க அவரால் முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்திராமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 26 நானே உன் பரிகாரியான கர்த்தர். அவர் தான் பரிகாரி. அவரை முழுசும் நம்புங்க. அவரால் பெரிய மிராக்கிள் செய்ய முடியுமே தவிர படுக்கையில் கிடக்கவங்களையும் எழுந்து நடக்க தேவனால் செய்ய முடியும். அல்லேலூயா. அது சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஏசப்பாவால் அவரால் குணமாக்க முடியும். அல்லேலூயா. அவன் 3வது ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ள ஜெபம். படிக்கிறீங்களா? படிப்பு வர மாட்டுக்கா? விசுவாசத்தோடு ஜெபம். வேலைக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? என்ன வேலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ ஆண்டவர் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் படிக்கேன், ஏன்னா நான் பரீட்சை எழுத போகிறேன், ஆனால் ஒருவேளை கிடைச்சாலும் தான் கிடைக்குமான்னா அது கிடைக்காது. விசுவாசம் வேணும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அநேகருக்கு அரசாங்க வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்க தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் சொன்ன கர்த்தர் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் செய்வார். அவரால் முடியாது. விசுவாசிக்கும். அதுக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு போய் நீ நம்ம படிக்காமல் வெறும் பேப்பரை மட்டும் கொடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு மார்க் போடான்னு போட மாட்டார். படிக்கவும் செய்யணும், பரீட்சை எழுதணும், விசுவாசிக்கவும் செய்யணும். அப்போ தான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். ஏனென்றால் எபேசியரில் வாசிக்கிறோம், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் குறையாக செய்ய மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிகமாக தான் செய்து கொண்டிருக்கார், குறைவாக செய்கிற தேவன் அல்ல. கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கலிகூறுவோம் கலிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம் 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 கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் கலிகூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் கலிகூறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதல் ஜெபம் ஊக்கமான ஜெபம். 2வது ஜெபம் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். 3வது என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். 4வது ஒரு ஜெபம் இருக்கு பாருங்க, அதுதான் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் சொஸ்தம் அடைக்க சில வியாதி போகாது. நல்ல கவனிங்க. சில வியாதி ரொம்ப நாளாக இருக்கும். அதான் சொல்கிறார், நீங்கள் சொஸ்தம் அடைவிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்காவது விரோதமாக கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லியிருக்கலாம், யாருக்காவது விரோதமாக ஏதாவது செய்யாததை செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க குற்றவாளியே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரிதான். நம்ம ஸ்தோத்திரம் பார்க்காத காரியத்தை, நடக்காத காரியத்தை நம்ம குற்றவாளியும் தீர்த்திருப்போம். இப்படி செஞ்சிட்டோன்னா அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் இங்கே இந்த நிருபத்தில் சொல்கிறார், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. ஒருவேளை யாரையாவது நம்ம காயப்படுத்தி இருக்கலாம். அப்போ அவங்க ஜெபம் பண்ண நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நம்ம ஒருவேளை இந்த வேதம் சொல்கிறது அந்த வியாதி நம்மளை விட்டு மாறலைன்னு சொன்னால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து யார்கிட்டையாவது போய் நாம் ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சிருப்போமானால், ஒரு தவறு செஞ்சிருப்போமானால், யாருக்கு விரோதமாக செய்திருப்போமானால், எதையாவது ஒன்று திருடிட்டு வந்திருப்போமானால் அவங்க மனசு எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறார், நீங்கள்
அப்போ அந்த வியாதி போகணும்னு சொன்னால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிடு. நான் செஞ்சது தப்பு தான், நான் பேசினது தப்பு தான், நான் எடுத்தது தப்பு தான், நான் பண்ணினது தப்பு தான், தயவு செய்து மன்னிங்கன்னு சொல்லி உங்கள் குற்றங்களை என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருத்தர் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் அப்படி இருக்குமா, பலனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் எப்படி இருக்குமா, அதிகமான வேண்டுதல் எப்படி இருக்கும், மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நம்மை மாற்றிக்கொள்வோம், நாம் கர்த்தருக்காக வாழுவோம், கரைதறி அற்றவர்களாக பரிசுத்தமாய் இயேசு வரப்போகிறார். அப்படி வருகைக்கின்ற ஆயத்தமாகவும் எல்லாம் நம்ம இழந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் மேலே ஒருவர் நமக்கு ஆமேன். ஒருவேளை வியாதி சொஸ்தம் அடையாமல் ரொம்ப நாளாக இருக்கணும். உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை மாறவே இல்லை? ஏதாவது நான் யாருக்காவது அநீதி செஞ்சிட்டேனா, யாருக்காவது தவறு செஞ்சிட்டேனா, யாருக்காவது நான் விரோதமாக சாட்சி சொல்லிட்டேனா, யாருக்காவது யாருடைய பொருளையாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனா? அதனால் அந்த சாபம் என் வீட்டில் வந்துட்டா அதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் உங்களை ஒப்பு கொடுங்க, எல்லோரும் உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. 4 ஜபங்களை, எத்தனையோ ஜபம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஊக்கமான ஜபம். பேதுரு கதவை தட்டும்போது பிரமித்தார்கள். துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவுள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜபம். நீங்க சொசமடையும் அடிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருத்தர் அறிக்கை பண்ணுங்க. சிலர் பேசிட்டு விட்டுருவாங்க, ஆனா சிலருக்கு அதை மறக்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி வேதனைப்படுத்திட்டாங்களே, ஒருவரை நாம் அப்படி செய்யக்கூடாது. யாரு மேலேயாவது நாம் அப்படி செஞ்சிருந்தோம்னா போய் உடனே ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பா. நீதிமானுடைய ஜெபம் எவ்வளவு பலனுள்ளதா இருக்கும். கர்த்தர் சில ரகசியங்களை நீங்க சொல்லி இருக்கிறார். நீங்க மனம் திரும்புங்க. ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கலாம், ஒருவேளை தூரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. இன்னைக்கு ரட்சணிய நாள். மற்றவங்களுக்கு செய்த தீங்கை, மற்றவங்களுக்கு செய்த அநீதியை நீங்க மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாங்க. உங்க வியாதியை குணமாக்குவார், விடுதலை தருவார். மூலங்கால்கள் மூடங்கனுமே, மூலங்கால்கள் மூடங்கனுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜவாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜவாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திரபலி விண்ணப்பஜெபம், ஸ்தோத்திரபலி விண்ணப்பஜெபம், எந்நேரமும் நான் எடுக்கணும், எந்நேரமும் நான் எடுக்கணும். ஜவாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜவாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கடைசியா 16 கேட்டோம், நீங்கள் சொஸ்தமடையும் அடிக்கு ஒரு உங்கள் மேல யார் மேலேயாவது குற்றங்கள் இருக்குமான ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து அறிக்கை செய்யுங்க. அப்போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீதிமானுடைய ஜெபம் பலனுள்ளதா இருக்கும். ஆண்டவரே, நான் எல்லாரும் கண்ண முடுங்க. நம்ம யாருக்கு ஒரு பேசிக்கலாம், செஞ்சிருக்கலாம், மற்றவங்களை காயப்படுத்திடலாம். ஆண்டவர் கரத்தில் வலது கருத்தை வைத்து, ஆண்டவரே தயவா என்ன மன்னிங்க, தயவா என்ன மன்னிங்க, தயவா என்ன மன்னிங்க. உங்க ரத்தத்தினால என்ன கழுவுகப்ப, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சாட்சியாய் வாழ ஜெபத்திலே தரித்திருக்க. ஆமென். யாருக்கு அநீதியோ தீங்கோ அநியாயமே செய்யாத வண்ணம்
கத்திற்காக வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை முற்றிலுமா நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல வார்த்தைகள் நம்ம கரங்கத்தடி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனைக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்தீங்க, அதுக்காக நன்றி. இந்த வேளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் ஆராதனை ஆசீர்வதித்தீங்க, ஆரம்பம் முதல் மட்டுமாக நீர் அற்புதமாய் நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரப்பா. கொண்டு வந்த பிள்ளைகளை அவருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதிங்க. வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி புதிய மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எல்லா நன்மைகளையும் கட்டு. இந்த வருகிற நாட்கள், பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த நாளில் பிறந்த நாள் கண்ட அருமையான மகள் ஹெப்சி இந்த முன்னாடி வா. ஆண்டவர் அருமையான மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கரத்தில் அருமையான மகள் மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். நீடித்த நாளை, தீர்க்க ஆயுசை இந்த மகளுக்கு தேவன் கட்டளையிடும்படியா தேவ கரத்தில் அருமையான மகளுக்காக நாம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அற்புதம் செய்யும்படியா. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய மகளை பலப்படுத்த முன்னாடி வா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மகேந்திரனுடைய ஜெபசீலா கடந்த நாள்ல பிறந்த நாள் கண்ட அருமையான பிள்ளைகள், நீங்க முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் சபையார் ஜெபிக்கப்போம். தேவ கரத்தில் ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் கண்ட பிள்ளைகள் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியா. உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், கீழாக்காமல் நீ மேலாவா என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எல்லாரும் உங்களுக்கு நேரம் அவருடைய கரங்களை நீட்டி ஆண்டவரை இவளை மனப்பூர்வம் ஆசீர்வதிக்கிறப்பா. இவளுக்கு நீடித்த நாட்களை தீர்க்காய்ச்சி ஆண்டவரை கட்டளையிட்டீரே, அதற்காக நன்றி. இவர்கள் மேல நான் நித்திய கிருபையுடனே உனக்கு இறங்குவேன். தேவன் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மனதார்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா நன்மைகளையும் நீ கட்டளை ஜெபிக்கிறப்பா. இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆலயத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஆமென். கூட்டங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி 25ஆம் ஆண்டு ஸ்தோத்திரம் கொடுத்து நாங்கள் ஆயத்தப்பட வச்சுங்க. உடைய கையில் ஆசை வேலைகள், தொழில்கள், விவசாயிகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்துக் கொடு. எங்களை தாழ்த்தி பெருமையாக்கும். ஆமென். கரங்களை ஒப்புக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பு நம்ம அனைவரோடு கூட கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you. தேவன் ஒவ்வொருவரையும் பெறுவராய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.